பொதுவெளியில ஏன் இந்த கேள்வி வருது? தண்டனை கிடைக்குமா? அப்படின்ற ஒரு கேள்வி வருது அப்படின்னாக்க, உடனடியா வந்து அந்த கவின்குமாரோடைய அம்மா சித்ரா தேவிய வந்து அரெஸ்ட் பண்ணல. லேட்டா தான் அரெஸ்ட் பண்ணாங்க. அதுவும் அவங்க பொலிட்டிக்கலா பிரஷர் பண்ணாங்க. ரிதன்யாவோட தரப்புல இருந்து. அதுக்கு பிறகு தான் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு ஒரு இருக்கு. இப்படி ஒரு எவிடன்ஸ்லாம் இருக்கும்போது, அரெஸ்ட் பண்றதுக்கே இவ்வளோ காலதாமதம் எடுக்கும்போது, நீதி இல்ல என்ன கிடைக்குமா? பொறுத்த வரைக்கும் நானுமே வந்து நான் இன்னொரு அ இணையதளத்துல வந்து இதே மாதிரி ஒரு இன்டர்வியூ குடுக்கும்போது, நான் பேசின அந்த ஆடியோ வர்ற அன்னைக்கு தான். இன்னைக்கு ஈவினிங் பதிவு பண்றாங்கன்னா, அடுத்த நாள் மார்னிங் வந்து அது ரிலே ஆகுது. அன்னைக்கு தான் அவங்க அம்மாவ கைது பண்ணாங்க. நான் அதனால என்ன அவங்க இன்டர்வியூ பண்ணும்போது, நான் ரொம்ப ஆதங்கப்பட்டு தான் அத சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு உடம்பு சரியில்லன்னு. இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கும்போது, அந்த வீட்டுக்குள்ள இருந்து இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமா இருந்த ஒருத்தருக்கு வந்து ஆரோக்கியம் நல்லா இருந்தது. ம். ஆனா கைதாகணும்னு போது மட்டும் எனக்கு ஆரோக்கியம் நல்லா இல்லைன்னு சொல்றது வந்து அவ்வளவு ஏற்புடையதா இல்ல. அட்லீஸ்ட் நாங்க சட்டத்துல சொல்லுவோம், ஜஸ்டிஸ் மஸ்ட் நாட் ஒன்லி பி டன், இட் மஸ்ட் ஆல்சோ பி சீம் டு பி டன். அதாவது நீதி பரிபாலனம் செய்தால் மட்டும் போதாது, அது செய்யப்பட்டிருக்கிறது என்று வெளிப்படையாக தெரிவிக்கப்பட வேண்டும், இல்லை தெரிய வேண்டும். அது தெரியாத பட்சத்தில் வந்து அது ப்ராப்ளமாக தான் ஆகும். இப்போ இந்த வழக்கில் என்ன ஆச்சுன்னாக்க, அவங்க அந்த பையனையும் அவங்க அப்பாவையும் மட்டும் கைது செய்துட்டு இந்த அம்மாவை விட்டுட்ட உடனே எல்லாருக்குமே என்ன பயம் வந்தது? பொதுவாக விடுபடுகிறவர்கள் இங்கே என்ன ஆயிடுறாங்க, அப்ஸ்காண்ட் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி அப்ஸ்காண்ட் ஆயிடுவாங்களோ, அதுலேருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்களோ இப்படின்ற ஒரு விஷயம். அவங்களும் வந்து இன்ஃப்ளூயன்ஷியலான ஃபேமிலியாக என்ன நம்ம கேட்கறது எல்லாமே வெளியிலேருந்து வர செய்திகள்ன்றதுனால நம்ம அதை அடிப்படையை வைத்து பேசக்கூடாது என்றால் கூட அந்த அம்மாவை அன்னைக்கே அரெஸ்ட் பண்ணல. என்ன வாட் பிரிவென்டட் த போலீஸ் இவங்களை கைது செய்யக்கூடாது அப்படின்ற முடிவுக்கு அவங்க ஏன் வந்தாங்க? 3 பேர் மேலேயும் இப்படி இருக்கு, என்ன அந்த ஸ்பெஷல் அட்டென்ஷன் அப்படின்ற ஒரு நெருடல் இந்த இந்த விசாரணை முடிந்து கடைசி வரைக்கும் இருக்கதான் செய்யும்.